Welcome back to the channel. So video start பண்றதுக்கு முன்னாடி நான் வந்து நிறைய பேருக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். So போன வீடியோ காஃப்கா on the shore அப்படிங்கற வீடியோ வந்து இருக்கிறதுலே வந்து ரொம்ப ஹையஸ்ட் வியூஸ் போயிருக்கு. மற்ற வீடியோஸை கம்பேர் பண்ணும்போது ஹையஸ்டா இருக்கு. ஸோ ரொம்ப தேங்க்ஸ். அதே மாதிரி அந்த வீடியோவில் வந்து நான் நிறைய தப்பு பண்ணிட்டேன். என்ன அப்படின்னு சொன்னால் புக்கு நேமே வந்து காஃப்காக்கு பதிலாக காஃப்டான்னு சொல்லிட்டேன். ஏன்னா நான் நோட்ஸ் எடுக்கும் போதே வந்து அதை காஃப்டான்னு எழுதி அது காஃப்டானே வந்துருச்சு. ஸோ ரொம்ப சாரி, நிறைய பேர் டிசப்பாயிண்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொன்னால். அதே மாதிரி வீடியோக்கு வந்து நிறையா இன்புட்ஸில் வந்து கொடுத்துருந்தீங்க. ஸோ வீடியோ வந்து கொஞ்சம் நிறைய இன்புட்ஸ் இருந்துச்சு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் கொஞ்சம் லொக்கேஷன்லாம் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த லொக்கேஷன் வந்து ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். ஆக்சுவலாக ஆடியோ எப்படி இருக்கணும் எனக்கு தெரியல. ஸோ அதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் வீடியோ கொஞ்சம் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் வந்து ஆக்சுவலாக நம்ம சேனலில் வந்து நிறைய புக் ரிலேட்டட் வீடியோஸ், புக் டாக்ஸ், அதுக்கப்புறம் மந்த்லி ரீட்ஸ், அப்புறம் எனக்கு பிடிச்ச புக்கில் ரிவ்யூ அப்படின்னு வந்து புக் ரிலேட்டடாக வந்து நிறைய வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் வந்து நிறைய புக்ஸ் படிப்பாங்க அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, சில புக்ஸ்லாம் படிக்கும் போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நாம் வந்து ஒரு இமேஜினேஷன்ல வந்து இருப்போம். நமக்கு வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும். அதுவே வந்து அந்த புக்ஸ் எல்லாம் வந்து மூவியா எடுத்தாங்க அப்படின்னு சொன்னா அது வந்து சில டைம் வந்து டிசாஸ்டராக இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து பொன்னியின் செல்வன். ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பொன்னியின் செல்வன் மூவி வந்து டிசாஸ்டர் தான். பட் அதே சமயத்தில் சில நல்ல புக்ஸை வந்து புக்ஸு நமக்கு கொடுக்கறத விட மூவிஸில் வந்து அவங்க இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி நான் படித்த புக்ஸில் இருந்து ஒரு 5 புக்ஸ் வந்து மூவிஸாகவும் நான் பார்த்துருக்கேன், புக்ஸாகவும் நான் படிச்சிருக்கேன். அது ரெண்டுத்தில் எது வந்து உங்களுக்கு நான் ப்ரிஃபர் பண்ணுவேன் அப்படிங்கிறது வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். நான் சொல்ல போகிற எல்லா புக்ஸுமே வந்து அதர் லாங்குவேஜ் தான். ஏன் அப்படின்னு சொன்னால் நம்ம தமிழில் வந்து 80s 90s கம்பேர் பண்ணும்போது புக்ஸும் வந்து கம்மியாக தான் வருது. அந்த புக்ஸில் இருந்து மூவிஸாக வந்து அடாப்ட் பண்ணுறதும் வந்து ரொம்ப சிலது தான் வந்து அடாப்ட் பண்ணுறாங்க. அதனால வந்து நான் இன்னைக்கு சொல்ல போற 5மே வந்து அதர் லாங்குவேஜஸ். மேபி தமிழ்ல வந்து டப் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் புக் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கிம் ஜி யோங் இதோ இந்த புக். கிம் ஜி யோங் born 1982. இது எழுதினவங்க வந்து யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சோ நாம்ஜூ, டிரான்ஸ்லேட்டட் பை ஜாமி சாங். ஸோ இது வந்து ஒரு கொரியன் புக்கு. இது வந்து ஃபெமினிஸ்ட் இல்லை கண்டெம்பரரி ஃபிக்ஷன் இந்த ஜான்ரா கீழே வரும். ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னு சொன்னால் நம்ம கிம் ஜி யோங்கோட லைஃப், அவங்களோட சைல்ட்ஹுட், அதுக்கப்புறம் வந்து அவங்களோட அடல்ட்ஹுட், அதுக்கப்புறம் அவங்க மேரேஜ், அதுக்கப்புறம் அவங்க மதர்ஹுட், இதை பற்றி எல்லாமே வந்து டீட்டெயிலாக வந்து சொல்லியிருப்பாங்க. இது வந்து ஏன் வந்து இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் செல்லர்ஸ், நிறைய லாங்குவேஜ்லேயும் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஏன் வந்து ரொம்ப பாப்புலர் இல்லை வந்து பெஸ்ட் செல்லராக இருக்குது அப்படின்னு சொன்னால் எல்லா விமனுமே வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து விமனாக இல்லைனா கூட உங்களுக்கு தெரிஞ்ச விமன் வந்து கண்டிப்பாக இதில் ஏதாவது ஒன்று வந்து கண்டிப்பாக வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட புக்கு தான் இந்த புக்கு. இது வந்து கண்டிப்பா வந்து எல்லாருமே வந்து படிக்கலாம். இது வந்து வெறும் 162 பேஜஸ் தான் இருக்கு. இந்த புக்ல வந்து ஒரு விமனா வந்து வீட்லயே வந்து எவ்வளவு வந்து பார்ஷியாலிட்டி நடக்குது. இப்போ வந்து அது மேபி கம்மியா இருக்கலாம். பட் அப்பெல்லாம் வந்து ரொம்ப பார்ஷியாலிட்டியா இருக்கும். வீட்டில் வந்து கண்டிப்பா வந்து ஒரு பையன் இருக்கணும் அப்படிங்கிறது வந்து நம்ம ஊர்லயே வந்து நிறைய வீட்டில் வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதே மாதிரி ஒரு டிகிரி எடுக்கிறதுனா கூட, ஒரு கோர்ஸோட டிகிரி எடுக்கிறதுனா கூட இது வந்து பொண்ணுங்க வந்து எடுக்க வேண்டாம். இப்போ இவங்களுக்கு வந்து டீச்சர் ட்ரைனிங் படிச்சுட்டு நீங்க வந்து ஒரு டீச்சரா போயிடலாம் அப்படிங்கிற ஒரு எஜுகேஷனல் இது கூட வந்து ரொம்ப மினிமைஸா பண்ணியிருப்பாங்க. மினிமைஸ் இந்த சென்ஸ் ரொம்ப ஃபில்டர் பண்ணி நீங்க இதெல்லாம் படிக்கலாம், இதெல்லாம் படிக்கக்கூடாது அப்படிங்கறதெல்லாம் வந்து இந்த புக்ல வந்து ரொம்ப நல்லா சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி இதுல இன்னொன்று வந்து நடக்கும். நம்ம ஊர்லலாம் வந்து ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து இல்லை. ஸோ கொரியாலலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய கிம் தான் எனக்கு டக்குன்னு வருது, சியான், அந்த மாதிரிலாம் வந்து நிறையா இருக்கும் இல்லையா. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் வந்து அப்பா சைடு இருந்து எடுக்கிறதா இல்லை அம்மா சைடு இருந்து எடுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெக்னன்சி அப்பயே வந்து அந்த ஃபில்லப்லாம் பண்ண சொல்லுவாங்க போல. ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வந்து இவங்க ஃபேஸ் பண்ணது. ஸோ இது வந்து நம்ம வீட்டில் கூட நம்ம சிலது வந்து ஸ்ட்ரகிள்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணியிருப்போம் இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக எழுதியிருப்பாங்க. அதே மாதிரி ரொம்ப எமோஷ்னலாகவும் இருக்கும் சில பார்ட் ஆஃப் த புக்கில்.
இந்த புக்கை வந்து மூவியா வந்து அடாப்ட் பண்ணிருக்காங்க. நம்ம கோப்ளின் ஹீரோ இருக்கல்ல, அவர் பேர் என்ன, கோங்யூ அப்புறம் யூமி அப்படிங்கிறவங்க தான் வந்து இந்த மூவில வந்து நடிச்சிருப்பாங்க. இது டைரக்ட் பண்ணவர் வந்து கிம் டோயோங் அப்படிங்கிறவர். ஸோ என்ன கேட்டீங்க, என்னோட பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, புக்கை விட நான் வந்து மூவியை தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ இந்த வீக்கெண்ட் வந்து ஏன் ஃப்ரைடே வந்து இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்றேன் அப்படின்னு சொன்னா, வீக்கெண்ட் வந்து இதுல இருக்கிற ஏதாவது ஒரு மூவி இல்லைன்னா புக் வந்து நீங்க வந்து கண்டிப்பா படிக்கணும். ஸோ இந்த மூவி வந்து ஒரு 2 hours மூவி. புக்கை விட ஏன் வந்து மூவி வந்து நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, அவங்களோட எமோஷன்ஸ் வந்து அவங்க ரொம்ப அழகா வந்து சொல்லியிருப்பாங்க. இதுல வந்து ப்ரோட்டகனிஸ்ட் வந்து எனக்கு இப்பெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இல்லையா. ஸோ அதை வந்து அவங்க அந்த ஹீரோயின் வந்து ரொம்ப ஆங்கர் இல்லாம ரொம்ப வந்து அடிச்சு பிடிச்சி அப்படிலாம் இருப்பாங்க. ரொம்ப சைலண்டா இருப்பாங்க. நமக்கே வந்து ஒரு ஸ்டேஜ் வந்து பேசி தொலையேன் அப்படின்னு சொல்லி இருக்கும். அடுத்தது நம்ம மேல் ப்ரோட்டகனிஸ்டோட கேரக்டர் வந்து புக்ல வந்து ரொம்ப கம்மியான பேஜஸ்ல வரும். ஸோ ஆனா மூவில வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் வருவாரு. அவர் வந்து எவ்வளவு வந்து கன்ஃபியூஷன்ல இருக்காரு, ஏன் ஒரு கன்ஃபியூஷன்ல இருப்பாரு, ஆனா வந்து சப்போர்ட்டும் பண்ணுவாரு. ஸோ அதெல்லாம் வந்து இந்த புக்ல வந்து நல்லா இருக்கும். அதே மாதிரி போஸ்ட் பார்ட்டம் டிப்ரெஷனை பத்தி இந்த புக்ல வந்து பேசியிருப்பாங்க. அதுக்கப்புறம் மெட்டர்னிட்டி லீவ், ஒரு மெட்டர்னிட்டி லீவ் போயிட்டு வந்துட்டு அப்புறம் அந்த ஜாப்ல வந்து அவங்களோட பேக் ஸ்டெப் வந்து ஒரு விமனா வந்து மெட்டர்னிட்டி லீவ் போயிட்டு வருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்களோட ஜாப் வந்து எப்படி வந்து அஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிறதையும் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பெட்டர்னல் லீவும் வந்து இருக்கு. ஸோ அதை பத்தி இது வந்து இந்த மூவி பார்த்துட்டு அப்புறம் தான் வந்து பெட்டர்னல் லீவ் இருக்குன்னே வந்து எனக்கு தெரியும். ஸோ அதுக்காக வந்து இதெல்லாம் வந்து இந்த மூவில வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ கண்டிப்பா வந்து இந்த மூவியை வந்து பாருங்க, எல்லாருமே பார்க்க வேண்டிய மூவி. அடுத்த புக் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, ஐ வாண்ட் டு ஈட் யுவர் பேங்க்ரியாஸ். ஸோ இது வந்து ஒரு ஜாப்பனீஸ் கம்மிங் ஆஃப் ஏஜ் நாவல். ஸோ இது வந்து நாவலாவும் வந்திருக்கு, மாங்கா சீரிஸ் தெரியும் இல்லையா. ஸோ அது மாதிரியும் வந்திருக்கு. இது வந்து 2015ல வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு ஸ்கூல் பையன் இன்ட்ரோவர்ட்டாக இருப்பான். அவன் வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு பொண்ணோட டைரியை வந்து படிச்சிருவான். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கிளாஸ்லேயே இருக்கிற ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட், ஒரு ஜாய்ஃபுல்லாக ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட்டாக இருக்கிற பொண்ணோட டைரி. ஸோ அந்த டைரியிலேருந்து அவங்க என்ன கண்டுபிடிக்கிறான், அந்த லைஃப், அந்த டைரிக்கு அப்புறம் அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் அவங்க லைஃப், 2 பேரோட லைஃப்பும் எப்படிலாம் மாறுது, அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் வந்து இந்த நாவலில் வந்து சொல்லியிருப்பாங்க. நான் வந்து நாவலாக தான் படித்தேன். இது வந்து மூவி வந்து மூவியாவும் எடுத்திருக்காங்க, அனிமியாவும் எடுத்திருக்காங்க. நான் வந்து அனிமில வந்து பார்த்தேன். ஸோ இந்த அனிமி வந்து யாராச்சும் பார்த்துருந்தீங்க அப்படின்னு சொன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. எனக்கு வந்து பர்சனலா மூவியை விட, அனிமியை விட புக்கா படிச்ச எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அஃப்கோர்ஸ் அனிமில வந்து அந்த எமோஷன்ஸை வந்து நல்லாவே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பாங்க, காமிச்சிருப்பாங்க. ஆனால் புக்கில் வந்து அந்த இது வந்து ஃபர்ஸ்ட் பர்சன் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் பர்சன்னா நாம தான், அந்த நரேட்டர் தான் வந்து நரேட்டர் இதில் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து எழுதியிருக்கிறதுனால நாமளே வந்து அந்த பொண்ணோட அந்த பொண்ணு படுற கஷ்டம், அதுக்கப்புறம் அதோட ஒவ்வொரு எமோஷன்ஸ் அவனுக்குள்ள எப்படிலாம் வந்து அது சேஞ்ச் ஆகுது அப்படிங்கறது வந்து நாமளே ஃபீல் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு வந்து புக்கா படிச்சது வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா டெய்சி ஜான்சன் செக்ஸ். ஸோ இது வந்து ஒரு ஃபிக்ஷன். அதுக்கப்புறம் வந்து ஒரு பேண்ட் வந்து வரும். ஸோ அந்த பேண்டோட ரைஸ் அண்ட் ஃபால் பத்தி இந்த புக்ல வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த புக்கை விட எனக்கு வந்து இதோட சீரீஸ் தான் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃபர்ஸ்ட் வந்து புக்கை பத்தி பார்த்துடலாம். ஸோ புக்கு வந்து டெய்லர் ஜென்கின்ஸ் ரெய்ட் அப்படிங்கிறவங்க வந்து எழுதியிருக்காங்க, 2019. இதுல வந்து நம்ம ப்ரோட்டாகனிஸ்டோட பேர் வந்து டெய்சி ஜான்ஸ் அண்ட் பில்லி டூன் அப்படிங்கிற 2 பேரு. ஸோ இவங்களோட ஈகோ கிளாஷ் எல்லாம் பத்தி இதுல வந்து நிறைய சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி ஒரு பேண்டா வந்து எப்படி வந்து அவங்க வந்து கனெக்ட் ஆகிக்கிறாங்க, அவங்களோட சக்சஸ் வந்து அவங்க எப்படி வந்து ப்ராசஸ் பண்றாங்க அப்படிங்கறதெல்லாம் வந்து இந்த புக்ல வந்து சொல்லியிருப்பாங்க. இது மூவியா இல்ல, சீரீஸா வந்து அமேசான் பிரைம்ல இருக்கு, தமிழ் டப்ளியூ இருக்கு. ஸோ இந்த வீக்கெண்ட் வந்து கண்டிப்பா வந்து இந்த சீரீஸ் வந்து பாருங்க. சீரியஸா பார்க்கும்போது இதை வந்து புக்கை வந்து எப்படி எழுதியிருப்பாங்க அப்படின்னு சொன்னா, நம்ம இன்டர்வியூ எடுப்போம்ல, நியூஸ் பேப்பர்ல இன்டர்வியூ எடுப்பாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரிதான் அந்த மீடியம் மாறும்போது சீரீஸ்ல வந்து டாக்குமெண்ட்ரியா வந்து எடுத்திருப்பாங்க. ஸோ அந்த மியூசிக் என்னதான் வந்து நம்ம வந்து மியூசிக் வந்து இங்க கேட்டாலும் நம்ம லைவ் மியூசிக்கா கேட்கும் போது அதோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மாறுது இல்லையா. ஸோ அந்த மாதிரி இந்த புக்ல வந்து இந்த மியூசிக்கை பத்தி நிறைய பேசியிருப்பாங்க. ஆனா அது வந்து விஷுவலா பார்க்கும்போது, ஒரு மியூசிக்கா பார்க்கும்போது வந்து அதோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இன்னும் வந்து நல்லா இருக்கும்.
என்னதான் வந்து ஒரு பேண்ட்ல இருந்தாலும் ஒவ்வொருத்தவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து சேஞ்ச் ஆகும். ஒவ்வொருத்தவங்களோட சக்ஸஸ் வந்து எப்படி வந்து இது பண்றாங்க அப்படிங்கிறதும் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு ஆல்பம் பண்ணிட்டாலே வந்து அது சக்ஸஸ் மாதிரி தெரியும். ஆனால் சில பேருக்கு வந்து அதுக்கப்புறம் இன்னும் வந்து நிறைய வேர்ல்ட்லேயே வந்து பெஸ்ட் மியூசிக் ப்ரொடியூஸ் பண்றவரா இருக்கணும் அப்படிங்கிற இதெல்லாம் வந்து இருக்கும் இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்து ஒவ்வொருத்தவங்களோட சக்ஸஸை வந்து எப்படி வந்து அவங்க எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறதும் இந்த மூவில வந்து சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவோட ட்ரக் அடிக்ஷன், அதுக்கப்புறம் ஃபேமிலி கூட இருக்கிற அவங்களுக்கு லாயல்ட்டி, இதை பற்றிலாம் வந்து டீட்டெயிலாக வந்து சொல்லியிருப்பாங்க. எனக்கு பிடிச்சதே வந்து அந்த ஹீரோவோட ஒய்ஃப் தான், கெமிலியா அப்படிங்கிறவங்க தான் எனக்கு பிடிச்ச கேரக்டர் இந்த நாவலில். ஸோ இந்த சீரியஸ் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதோ நார்வேன் வுட். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த முரகாமிஸ் பாப்புலர் புக். ஸோ இந்த புக்கை வந்து ஆக்சுவலாக மூவியாகவும் எடுத்திருக்காங்க. நான் ஃபர்ஸ்ட் இந்த புக்கை வந்து புக்காக படித்தேன், அதுக்கப்புறம் வந்து மூவியாக வந்து பார்த்தேன். ஸோ இந்த புக்கில் வந்து எதை பற்றி வந்து சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொன்னால், டோரோ வண்டானபல் அப்படிங்கிறவரோட அவர் தான் வந்து நம்ம மேல் ப்ரொட்டாகனிஸ்ட். ஸோ அவர் வந்து காலேஜ் படிச்சுட்டு இருக்கும் போது அவர் என்னெல்லாம் வந்து கோ த்ரூ பண்ணுறாரு அப்படிங்கிறத வந்து இந்த புக்கில் வந்து சொல்லியிருப்பாங்க. அவரோட ஃப்ரெண்டு வந்து அவர் சின்ன வயசில் இருக்கும் போதே வந்து இறந்துருவாங்க. அது வந்து எப்படி எஃபெக்ட் பண்ணுது, அவரோட லவ்வர் வந்து ஒருத்தங்க இருப்பாங்க. ஸோ அவங்க கூட இவரோட ரிலேஷன்ஷிப் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இதில் வந்து சொல்லுவாங்க. இந்த புக்கு வந்து 2010 வந்து மூவியாக வந்து எடுத்திருக்காங்க. ஸோ என்ன கேட்டிங்க அப்படின்னு சொன்னால் மூவியாக பார்க்குறத விட இந்த புக்கை வந்து புக்காக படிக்கணும். ஏன் அப்படின்னு சொன்னால் இது வந்து ஒரு முரகாமி வேர்ல்டு. ஸோ ஆல்ரெடி முரகாமியோட காஃப்கா அந்த ஷோர் வந்து நம்ம சேனலில் வந்து ஃபுல் ரிவ்யூ இருக்குது. அதை பார்க்காதவங்க மறக்காமல் போய் பாருங்கள். இவரோட ரைட்டிங் வந்து செம்மங்க. அதனால தான் இவர் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறாரு போல. அவங்க என்னதான் வந்து அந்த விஷுவலாக காமிப்பாங்க, ஒரு பிளேஸ் வந்து அவங்க வந்து விஷுவலாக காமிக்கிறாங்க, டோக்கியோவை காமிக்கிறாங்க, அதெல்லாம் காமிக்கிறாங்க. ஆனால் இவர் எழுதுறது வந்து சான்ஸே இல்லை. ஸோ அதனால தான் வந்து இது வந்து புக்கா படிங்க அப்படின்னு சொல்றேன். அந்த எமோஷனல் டெப்த் பத்தி ஒரு 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 சினாரியோல எப்படி வந்து ரியாக்ட் பண்றாங்க அப்படிங்கறதெல்லாம் வந்து நம்ம மூவியா பாக்குறத விட இந்த புக்கை வந்து நீங்க புக்கா படிச்சீங்க அப்படின்னு சொன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். இந்த புக்ல வந்து நிறைய மென்டல் ஹில்னஸை பத்தி வந்து பேசியிருப்பாங்க. ஸோ அந்த பொண்ணு வந்து எப்படி வந்து அந்த பொண்ணு நார்மலா தான் இருக்கும், ஆனா மென்டலி அவங்க வந்து எவ்வளவு வந்து அஃபெக்ட் ஆயிருக்கிறாங்க அந்த இன்சிடென்ட்னால அப்படிங்கறத வந்து ரொம்ப ரொம்ப வந்து ரொம்ப என்ன சொல்றது காமிக்க மாட்டாரு. அதான் ஆனா உள்ளுக்குள்ளேயே இருக்கும்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃபைனல் புக் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா A Man Called O தான் நான் வந்து ப்ரொனவுன்ஸ் பண்றேன். ஸோ இந்த புக்கு வந்து ஸ்பானிஷ் புக்கு, இங்கிலீஷ்ல வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. இதுல வந்து இந்த ஓவுங்கிறாரு இல்லையா, ஸோ இவர் தான் வந்து ஒரு 50ஸ்ல இருக்கிற மிட் 50ஸ்ல இருக்கிற ஒரு மேன். ஸோ இவரை சுத்தி தான் வந்து அந்த கதை வந்து போகும். எல்லார் வீட்லயும் அவங்க தாத்தா இருப்பாங்க இல்லையா, தாத்தா பாட்டி இருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி தாத்தா கேரக்டர் தான் இவரு. ஸோ அந்த காலத்துல அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து அந்த காலத்திலேயே வந்து இருப்பாரு. இவர் வந்து எவ்வளவு அவங்க ஒய்ஃப் வந்து இறந்துருவாங்க, அதுக்கப்புறம் எவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்றாரு. அந்த நம்ம இது கூட வந்து அவரால் வந்து இது பண்ண முடியாது. அவங்க ஒய்ஃப் கூடயே இருந்துட்டு அதுக்கு முன்னாடியும் வந்து அவர் தனியாவே இருந்துட்டு நம்ம சொசைட்டி கூட வந்து அவரால் வந்து கனெக்ட் ஆகிக்க முடியாது. அதனால அவர் ரொம்ப வந்து லோன்லியா இருப்பாரு. அவருக்குன்னு ஒரு கரெக்ட் ராங் அப்படின்னு சொல்லி இருக்கும் இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்து இந்த புக்ல வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. பேசிக்கலா நம்ம தாத்தாவோட கதை தான். நெக்ஸ்ட் இவரோட லைஃப்பை வந்து இவரை எண்ட் பண்ணிக்கலாம், சூசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி போகும்போது புது நெய்பர்ஸ்லாம் வந்து வருவாங்க. ஒரு ஃபேமிலி வந்து வரும். ஸோ அந்த ஃபேமிலி கூட வந்து இவர் எப்படி கனெக்ட் ஆகுறாரு, அந்த ஃபேமிலியால இவருக்குள்ள என்னெல்லாம் சேஞ்சஸ் ஆகுது அப்படிங்கிறதா வந்து இந்த புக்ல வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இதை படிக்கிறத விட நெட்ஃப்ளிக்ஸ்ல வந்து மூவியா இருக்கு. ஸோ மூவியா வந்து பாருங்க. மூவி வந்து கிடையாது, A Man Called O அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூவி வந்து இருக்கும். ஸோ நான் இப்போதான் வந்து ரீசெண்டாக வந்து பார்த்தேன். அந்த புக்கு படிச்சுட்டு வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லும் போது தான் அந்த மூவியை நான் பார்த்தேன். புக்கை விட எனக்கு வந்து மூவி தான் வந்து பிடிச்சிருந்துச்சு. ஏன் அப்படின்னு சொன்னா அந்த அந்த இதா இருப்பா என்னதான் வந்து நம்ம அதை என்ன சொல்றது, சில புக் அதான் சொன்ன மாதிரி இவரை வந்து ஒரு மேனா பார்க்கும்போது புக்கை படிக்கிறத விட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்லா இருந்துச்சு. ஸோ நெட்ஃப்ளிக்ஸ்ல இருக்கு, மறக்காம வந்து இந்த மூவியை வந்து நீங்க வந்து பாருங்க. எண்ட் ஆஃப் த வீடியோக்கு வந்துட்டேன். ஸோ இதுதான் வந்து என்னோட 5 ரெக்கமெண்டேஷன் புக் அண்ட் மூவி. ஸோ இந்த 5 புக்கில் நீங்கள் எந்த புக் வந்து படிச்சிருக்கீங்க, இல்லை நீங்கள் படித்த வேற ஏதாச்சும் புக்கு வந்து மூவியை விட நல்லா இருக்கு, இல்லை
மூவியை விட புக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னால் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். நானும் வந்து படிச்சுட்டு ரிவ்யூ வந்து கண்டிப்பாக கொடுக்குறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். அண்ட் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி மூவி வந்து கண்டிப்பாக பார்த்துட்டு வீக்கெண்டில் வந்து ஃப்ரீயாக இருக்கும்போது பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.